ஸ்ரீராமனுக்கு பிரியமான கைகேயி ஏன் 14 ஆண்டுகள் வனவாசம் போக தசரத சக்கரவர்த்தி மூலம் கேட்டார்? ஸ்ரீராமனுக்கும் ஹனுமனுக்கும் மட்டுமே தெரிந்த கைகேயின் தியாகம். தன் மகன் பரதன் உள்பட அனைவராலும் வெறுத்து ஒதுக்கப்பட்டு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு 14 வருடங்கள் மனத்துயரை அனுபவித்தவள் கைகேயி. இறுதியில் ஹனுமன் வாயிலாக அவளின் தியாக உள்ளம் வெளிப்படுகிறது. ராவண வதம் முடிந்து சீதை, லக்ஷ்மணர், வானர ராட்சச படைகளுடன் அவர்களின் குடும்பத்தினருடனும் ஸ்ரீராமர் புஷ்பக விமானத்தில் அயோத்திக்கு திரும்பும் வழியில் பரத்வாஜ மகாமுனியின் அழைப்பை ஏற்று அவருக்கு ஏற்கனவே வாக்களித்தபடி இரவு அங்கு தங்கினார். விடிந்தால் 14 வருடங்கள் முடிந்த நிலையில் பரதனும் சத்ருகனும் அக்னி பிரவேசம் செய்யக்கூடும் என்பதால் அவர்களை தடுத்து நிறுத்தி தான் வந்து கொண்டிருக்கும் செய்தியை கூற ஹனுமன் ஸ்ரீராமனால் அனுப்பப்பட்டார். அவரும் நந்தி கிராமத்துக்கு வந்து அவர்கள் நெருப்பில் வீழ்வதிலிருந்து காத்த பிறகு பரதனிடம், உனது தாயார் எங்கே? நமஸ்கரிக்க வேண்டும் என்றார். பரதனும் ஸ்ரீராமனை பெற்ற பாக்கியசாலி அன்னை கௌசல்யை இதோ என காட்டினான். அவளை வணங்கிய பின் மறுபடி உன் தாயாரை நமஸ்கரிக்க வேண்டும் என்றார். ஸ்ரீராமனை கண்ணும் பிரியாது சேவை செய்த பாக்கியசாலி லக்ஷ்மணனையும் என் தம்பி சத்ருகனையும் பெற்ற அன்னை சுமித்ரை இதோ இவர் என காட்டினான் பரதன். அவளையும் வணங்கிய பின்னரும் வெளிப்படையாக, உன்னை பெற்ற தியாகி அன்னை கைகேயி எங்கே? நமஸ்கரிக்க வேண்டும் என்றார் அனுமன். துணுக்குற்ற பரதன், அவள் மகா பாவியாயிற்றே, அவளுக்கு மகனாக பிறக்கும் அளவுக்கு பாவம் செய்து விட்டேனே என நான் வருந்தாத நாளில்லை. அவளுக்கு நீங்கள் ஏன் நமஸ்காரம் செய்ய வேண்டும் என கேட்டான். அப்போது ஹனுமன் பின்வருமாறு பிறர் அறியாத கைகேயின் பெருமைகளை கூறினார். பரதா, நீயோ இந்த உலகமோ உனது தாயாரை அறிந்து கொண்ட லட்சணம் இவ்வளவுதான். உன் தாயார் எவ்வளவு தன்னலமற்ற தியாகி தெரியுமா? தசரதரின் தாயார் இந்துமதி மிகுந்த இளகிய மனம் படைத்தவள். செடி கொடிகளுடனும் உயிரோட்டத்தை உணர்ச்சிகளை கண்டவள். அவளுடன் ஒரு நாள் சிறுவனாய் தசரதன் உத்தியாவனத்தில் தெரிந்த போது தளதளவென பொன்னிறத்தில் மினுமினுத்த தளிர் ஒன்றை கொடியில் இருந்து ஒடித்து விட்டான். ஒடித்த இடத்திலிருந்து பால் வடிவதைக் கண்டு பதறிய இந்துமதி தன் குழந்தையான தளிரை பிரிந்து, இந்த கொடி எப்படி கண்ணீர் வடிக்கிறதோ அப்படியே உன் மகனை பிரிந்து நீ கண்ணீர் வடித்து மடைய கடவாய் என சாபமிட்டாள். பின்னர் இளைஞனாக தசரதன் வேட்டைக்கு சென்ற இடத்தில் ரிஷிகுமாரனான ஸ்ரவணன் குடுவையில் தன் தாய் தந்தையின் தாகம் தீர்க்க தண்ணீர் மொள்ள அதை யானை தண்ணீர் குடிப்பதாக கருதி சப்தவேதி என்னும் அஸ்திரத்தினால் அவனை கொன்றதால் உயிர் நீக்கும் முன் புத்திர சோகத்தில் உயிர் நீக்க கடவாய் என்று அவனது கண்ணிழந்த தாய் தந்தையால் தசரதர் சவிக்கப்பட்டார். தசரதர் பெற்ற இவ்விரண்டு சாபங்களை பற்றியும் நன்கு அறிந்திருந்தாள் கைகேயி. ஏனென்றால் கைகேயிக்கு ஜோதிடம் நன்றாகவே தெரியும். தசரதர் ராமருக்கு எவ்வளவு சீக்கிரம் பட்டம் கட்ட முடியுமோ அவ்வளவு விரைவில் முடிசூட்ட நிச்சயித்து தன் அரசவை ஜோடிடர்களை வற்புறுத்தி குறித்த முகூர்த்தத்தின் பின் விளைவுகளை பல கலைகளும் சாஸ்திரங்களும் அறிந்த தன் தந்தையிடமிருந்து தான் முழுமையாக கற்றறிந்த மூலம் கோசல ராஜ்யத்தின் ஜாதகத்தினை ஆராய்ந்து நன்கு அறிந்திருந்தாள் கைகேயி. அந்த முகூர்த்தப்படி ராம பட்டாபிஷேகம் நிகழ்ந்திருந்தால், ராஜ்யத்தில் ராமன் அன்று அமர்ந்திருந்தால் அதுவே அவனது ஆயுளை முடித்திருக்கும். புத்திரசோகம் தசரதனையும் முடித்திருக்கும். புத்திரசோகம் எப்படியும் நிகழ வேண்டும் என்னும் போது அது ராமனை விட்டு தற்காலிக பிரிவா நிரந்தர பிரிவா என்பதுதான் பிரச்சனை. தனக்கு வைதவ்யம் வந்துவிடும் என்று தெரிந்திருந்தும் ஸ்ரீராமனின் உயிரை காப்பாற்ற நிச்சயித்தாள் உன் அன்னை. அந்த கணத்தில் அரணாக இருப்பவன் உயிர் நீப்பது ராஜ்யத்தின் ஜாதக அமைப்பின்படி நிச்சயம் என்ற நிலையில் ஏற்கனவே ஆண்டு அனுபவித்து முதியவராகிவிட்ட தசரதர் உயிர் நீப்பதே மேல் என அவள் எண்ணினாள். அப்போது கூட அவள் கேட்க விரும்பியது 14 நாட்கள் வனவாசம். வாய் தவறி அது 14 வருடங்கள் என வந்துவிட்டது. ஒரு கணம் கூட ராமனை பிரிவதை சகிக்காத தசரதனுக்கு இதுவே உயிரை கொல்லும் விஷமாகி விட்டது. எந்த பெண் தன் சௌமாங்கல்யத்தை கூட பணயம் வைத்து மாற்றான் மகனை காப்பாள்? ராமனிடம் கைகேயி கொண்ட பிரியம் அத்தகையது.
நீ ராஜ்யத்தை ஏற்க மாட்டாய் என அவளுக்கு தெரியும். ஆகவே தான் அத்தகைய வரத்தை கேட்டாள். ஒரு கால் நீ ஏற்றால் ஸ்ரீராமனின் உயிர் காக்க உன்னையும் இழக்க அவள் தயாராக இருந்தாள். அவள் மகா தியாகி. அந்த புனிதவதியால் தான் எங்கோ வனத்தில் கிடந்து எங்களுக்கெல்லாம் ஸ்ரீராமரின் தரிசனம் கிட்டியது. அந்த புண்ணியவதியைத்தான் நாம் அனைவரும் வணங்க வேண்டும் என்றார் ஹனுமன். மேலும் உன்னை விட ஸ்ரீராமரிடம் மிகவும் அன்பும் பாசமும் கொண்டவர்தான் உன் தாய் கைகேயி. அவர் ஏன் இப்படி செய்தார் என்று யோசிக்க மறந்துவிட்டாயே. அப்போதுதான் பரதன் முதலானவர்களுக்கு கைகேயின் உண்மை உருவம் புரிந்தது. கண்ணீருடன் தன் தாயாரின் காலில் விழுந்தான் பரதன். ராமாயணத்தில் தன்னலமற்ற இன்னொரு மங்கையும் திரைமறைவில் உண்டு. அவளையும் பார்ப்போம். ஸ்ரீராமரும் சீதையும் வனவாசத்துக்கு கிளம்பிவிட்டனர். அவர்களுக்கு சேவை செய்ய லக்ஷ்மணரும் கிளம்பிவிட்டார். கிளம்பியவர் தன் மனைவி ஊர்மிளையிடம் விடை பெற்றுக் கொள்ள அவளது அந்தப்புறத்துக்கு சென்றார். தன் மீது தன் கணவன் கொண்ட பிரியம் ஊர்மிளைக்கு தெரியுமாதலால் அதே பிரியத்துடன் அவர் கானகம் சென்றால் தன் நினைவும் விரக தாபமும் அவரை சரிவர கடமையை செய்ய விடாது அலை கழிக்கும் என அவள் வருந்தினாள். ஆகவே அவர் தன்னை வெறுக்கும்படி தான் நடந்து கொள்ள வேண்டும் என நிச்சயித்தாள் ஊர்மிளை. தன்னை நன்றாக அலங்கரித்துக் கொண்டு லக்ஷ்மணனை வரவேற்க தயாரானாள். லக்ஷ்மணன் வந்து கானகம் செல்வதை பற்றி கூறியவுடன், தந்தை காட்டுக்கு போக சொன்னது உங்கள் அண்ணனை தவிர உங்களை அல்லவே, நீங்கள் ஏன் கஷ்டப்பட வேண்டும்? அன்னிதான் அண்ணனை மணந்த பாபத்துக்கு அவர் பின் போகிறாள். நானாக இருந்தால் அது கூட போக மாட்டேன். வாருங்கள் என்னுடன், நாம் மிதிலைக்கு போய் சௌக்கியமாக வாழலாம் என்றாள். லக்ஷ்மணன் கோபத்துடன், நீ இவ்வளவு மோசமானவளா? நீ வர வேண்டாம். என் முகத்திலும் இனி விழிக்க வேண்டாம். இங்கேயே சுகமாக படுத்து தூங்கு. என் அண்ணனுடனும் அண்ணியுடனும் நான் போகிறேன் என்றான். உங்கள் தூக்கத்தையும் சேர்த்து கொடுத்தாலும் நிம்மதியாக தூங்குவேன் என்றாள் சிரித்துக்கொண்டே ஊர்மிளை. அப்படியே ஆகட்டும் என கூறி சென்ற லக்ஷ்மணன் ஊர்மிளைக்கு தன் தூக்கத்தை தந்துவிட்ட காரணத்தால் 14 ஆண்டுகளும் தூங்காது ராமனுக்கு சேவை செய்ய முடிந்தது. ஊர்மிளை செய்த தியாகத்தினால் அவளுடைய நினைவும் லக்ஷ்மணனை வாட்டவில்லை. ராம பட்டாபிஷேகம் முடிந்த பிறகு சீதையின் வாயினால் உண்மையை அறிந்த லக்ஷ்மணன் அவளின் தியாக மனமறிந்து ஊர்மிளையை எப்போதையும் விட அதிகமாக நேசித்தான். இந்த உலகில் எதையும் ஆராயாது நம்பக்கூடாது என்பதை இந்த நிகழ்ச்சி விளக்குகிறது. பொறுமையை விட மேலான தவமும் இல்லை, திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை, இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை, மன்னிப்பதை விட ஆற்றல் மிக்க ஆயுதமும் இல்லை. தோல்விகள் சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதனை நீக்கி அடுத்தடுத்த வெற்றி படியில் காலடி எடுத்து வையுங்கள். முடியும் வரை அல்ல, உங்கள் இலக்கினை அடையும் வரை. இந்த விடியல் உங்கள் வாழ்விலும் விடியட்டும். ஜெய் ஸ்ரீராம். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணமஸ்து.